ஹே காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. சத்தோஷியில் நம்ம எல்லாருமே கார்டிஓ அப்படின்ட்டு ஒரு ஆட்ராப் பண்ணிட்டு இருந்திருப்போம். சிடிஓ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆட்ராப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீசெண்டாக வந்து வித்ட்ரால் அட்ரஸ் வந்து பைண்ட் பண்ணியிருந்தோம். வித்ட்ரால் அட்ரஸ் பைண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து எண்ட் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அக்டோபர் மந்த் வரைக்கும் கிளைமிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் நிதானமாக பார்த்து பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். இது நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து சத்தோஷி ஆப்பில் உங்களோட வித்ட்ரால் அட்ரஸ் நீங்கள் பைண்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணிகிட்டு இருந்திருக்கணும் சரிங்களா. வித்ட்ரால் அட்ரஸ் நீங்கள் பைண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் கிளைம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த அட்ரஸ்க்கு தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்டாமாஸ்க்கோ இல்லை ட்ரஸ்ட் வாலெட்லேயே போயிட்டு தான் வந்து உங்களோட வெப்20 அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு சிடிஓக்கு நீங்கள் வித்ட்ரால் அட்ரஸ் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலெட்டோட சீக்ரெட் ஃப்ரேசஸ் காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா மைசஸ் அப்படி இல்லைனா கிவி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃப்ரேசஸ் இம்போர்ட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். கிளைம் லிங்க்கு கான்ட்ராக்ட் அட்ரஸ் அப்படின்னுட்டுலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் லிங்க் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளைம் லிங்க்கை ஜஸ்ட் டேப் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறமா மைசஸோ இல்லை கிவி ப்ரௌசர் இது ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. ஸோ மைசஸ் இல்லைனா கிவி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் மைசஸ் யூஸ் பண்ணுறேன். இதே கூட நீங்களும் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சர்ச் பாரில் வந்து இப்போ நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த லிங்க்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் சரிங்களா. இதில் இந்த இடத்துல வந்து கனெக்ட் வேலெட் மங்கலாக இருக்கும். ஸோ கிளியராக உங்களுக்கு தெரியாது, பட் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். கனெக்ட் வேலெட்னு இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ வந்து இந்த கனெக்ட் வேலெட் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து பசில் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் காட்ட அதை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இதுவே நீங்கள் கிவி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிவி ப்ரௌசரில் அப்படி இல்லைனா மைசஸ் ப்ரௌசரில் இருக்கிற உங்களோட மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த நெட்வொர்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே ஆட் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் கீழே வந்து ஆட் நெட்வொர்க் மேனுவலி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சின்னதாக இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் சரிங்களா. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அடுத்த பேஜுக்கு வந்திருக்கும். இதில் நெட்வொர்க் நேமு, நியூ ஆர்பிசி யூஆர்எல், செயின் ஐடி, கரன்சி சிம்பிள், பிளாக் எக்ஸ்ப்ளோரர் யூஆர்எல் அப்படின்ட்டு ஒரு 5 ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இதெல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும் சரிங்களா. இது எல்லாத்தையும் அப்படியே டெலகிராம் சேனலே நான் வந்து கொடுத்துருக்குறேன். நேமு, ஆர்பிசி யூஆர்எல், செயின் ஐடி, சிம்பிள், எக்ஸ்ப்ளோரர் எல்லாமே இருக்குது சரிங்களா. நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து காப்பி ஆகிடும். அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நீங்களும் என்ன மாதிரியே வந்து இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா. அண்ட் இப்போ இந்த இடத்துல சேவ் அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும். ஸ்விட்ச் டு கோர் பிளாக் செயின் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிளாக் செயின் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கோர் பிளாக் செயினுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நெட்வொர்க் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா கோரோட லோகோவும் வந்துருச்சு சரிங்களா. ஸோ இப்போ கோர் பிளாக் செயினுக்கு மாற்றியாச்சு. மாற்றினதுக்கு அப்புறமா இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஜில் இருந்தோம் இல்லையா, ஸோ அந்த சிடிஓட பேஜ், ஸோ அந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு இந்த கனெக்ட் வேலெட் வந்து விசிபிளாக நல்லாவே தெரியும். பார்த்தீங்கனாலே தெரியும், விசிபிளாக தெரியும். இந்த கனெக்ட் வேலெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனுக்கு போகும். உங்களோட வேலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ வேலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்திருக்கு சரிங்களா. கிளிக் ஹியர் கிளைம் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராசஸும் சரி. ஜஸ்ட்டு கிளிக் ஹியர் கிளைம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் ஜூம் பண்ணியே காட்டுறேன். அந்த கிளிக் ஹியர் கிளைம் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களோட மெட்டாமாஸ்க்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். நீங்கள் மைசஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு வந்துடும். இல்லை ப்ரோ நான் கிவி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாமாஸ்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி வரும். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு டவுட்டுன்னுட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காதீங்க. வீடியோவை தெளிவாக பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பேக் டு உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போ கேப்ச்சா வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும். இந்த கேப்ச்சாவை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும்.
ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிக் மார்க் அந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா. அண்ட் இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் சிடிஓ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் உங்களுக்கு மெட்டாமாஸ்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.1 கோர் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்வொர்க் ஃபீஸாக பே பண்ணணும். அதோட ஒர்த்து ஒரு 10 to 15 ரூபா வரும், அவ்வளோதான். சரிங்களா. இந்த கோர் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்இஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து பை பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு லோவாக இருக்கும். ஒரு $1 நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. என்கிட்ட கோர் இல்லை, ஸோ கோர் என்கிட்ட யாரும் கேட்க தேவையில்லை. என்கிட்ட இருக்கிறப்ப கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் கோர் வந்து பை பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 கோர் டோக்கன் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணேன் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தேங்க்யூ ட்ராப் இன் வேலட் சூன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் எப்படி உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கிற டோக்கனை செக் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் உங்களோட மெட்டாமாஸ்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதாவது கிவி ப்ரௌசர் அப்படி இல்லைனா மைசஸ் ப்ரௌசரில் இருக்கிற மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு டோக்கன் அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா. இந்த டோக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டோக்கன் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இம்போர்ட் டோக்கன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இம்போர்ட் டோக்கன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை இந்த வீடியோக்கு கீழேயே நான் வந்து கொடுக்குறேன், டெலகிராம்லேயும் கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னாலே காப்பி ஆகிடும். ஓகேவா. ஒன்ஸ் அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா அடுத்த பேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். டோக்கன் சிம்பிள் அண்ட் டோக்கனோட டெசிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் கிளைம் பண்ணிங்களோ அந்த டோக்கன் இந்த இடத்துல அப்படியே வேல்யூ காட்டும். சரிங்களா. இந்த இடத்துல இம்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ கம்மியாக வந்திருக்கு, ஆக்சுவலாக நான் மைன் பண்ண டோக்கனே வேறு, இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற டோக்கனே வேறு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஸ்டிங் போட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கிளைம் பண்ணுறப்போ உங்களுக்கு 16.67% மட்டும் தான் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்ட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கிளைம் வந்து டிசம்பரில் வந்து கொடுப்பாங்களாம். அப்போ உங்களுக்கு 33.33% உங்களால் கிளைம் பண்ண முடியுமா. அண்ட் கடைசி மூணாவது முறையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் 2025 50% பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 50% டோக்கனை வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 3 வெஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கிற அந்த டேட்டுக்கு அப்பப்போ உங்களால் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த 16% ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 16% டோக்கன் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு எண்டு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அது டேட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல க்ளீனாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா செப்டம்பர் 27 அக்டோபர் 27 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அக்டோபர் 28 போயிடுச்சு அப்படின்னா உங்களால் கிளைம் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவங்களே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் அக்டோபர் 27 ஒரு மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணாதவங்க கிளைம் பண்ணிவிடுங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ். ஸோ இதில் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த டோக்கன் இன்னும் லிஸ்ட் ஆகலை. ஸோ லிஸ்ட் எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளைமிங் டேட் எண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான். ஸோ இந்த கிளைமிங் டேட் எண்ட் ஆனதுக்கு அப்புறமா இவங்க வந்து லிஸ்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நவம்பர் அப்படி இல்லைனா டிசம்பரில் இந்த டோக்கன் வந்து லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது ஒரு மீம் காயின் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் கிடச்சிருந்துருக்கும். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா. அண்ட் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பர்சனலாக எனக்கு டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னால் முடிஞ்சிருக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய ஃபோனில் மதர் போர்டு போயிடுச்சு அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ என்னோடய செகண்டரி டிவைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் பிளா நிறைய பிரச்சனை இருக்குது. இருந்தாலுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. ஸோ நானே மேனுவலாக ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியும். சரிங்களா. அதனால் நான் ரிப்ளை வர்றதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னா கோச்சுக்காத கொஞ்சம் வந்து பொறுத்துக்கோங்க. ஒரு 1 வீக்குள்ளே நான் வந்து ஒரு நியூ மொபைல் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து ஷார்ட் அவுட் ஆகிடும். சரிங்களா. அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆர்டரோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சி பாய் டாடா கைஸ்.